பொது அறிவு கேள்விகள் டிஎன்பிசி எக்ஸாம் கொஸ்டின்ஸ். பல்லவ ராஜ்யத்தின் கடைசி மன்னன் யார்? அபராஜித்தன். தமிழ்நாடு அரசு சின்னத்தில் எழுதப்பட்டிருக்கும் வாசகம் என்ன? வாய்மையே வெல்லும். சுதந்திர இந்தியாவின் முதல் இளம் பிரதமர் யார்? ராஜீவ்காந்தி. இந்தியாவில் முதலில் துணை பிரதமராக பதவி வகித்தவர் யார்? வல்லபாய் பட்டேல். இந்தியாவில் இருமுறை இடைக்கால பிரதமராக பதவி வகித்தவர் யார்? குல்சாரிலால் நந்தா. இந்தியாவில் முதல் இரும்பு தொழிற்சாலை உருவாகிய நகரம் எது? ஜாம்ஷெட்பூர். சாஞ்சி ஸ்தூபி அமைந்துள்ள இந்திய மாநிலம் எது? மத்திய பிரதேசம். மத்திய பிரதேசத்தின் மிகப்பெரிய வணிக சந்தை நகரம் எது? இந்தூர். தென்னிந்தியாவின் தலைவாசல் என அழைக்கப்படும் நகரம் எது? சென்னை. நீராறு அணை தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் உள்ளது? கோயம்புத்தூர். தென்னிந்திய ரயில்வே தொழிற்சங்கம் உருவாக காரணமானவர் யார்? பி. ராமமூர்த்தி. இந்தியாவின் நறுமணத் தோட்டம் என போற்றப்படும் மாநிலம் எது? கேரளம். ஆப்பிள் மாநிலம் என அழைக்கப்படும் இந்திய மாநிலம் எது? இமாச்சல பிரதேசம். அல்மோரா சிறை இருக்கும் இந்திய மாநிலம் எது? உத்தரகாண்ட். எல்லோரா குகை கோயில் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் உள்ளது? மகாராஷ்டிரம். இந்தியாவின் இளஞ்சிவப்பு நகரம் என அழைக்கப்படும் நகரம் எது? ஜெய்ப்பூர். ஜாரவா பழங்குடி மக்கள் அதிக அளவில் வசிக்கும் இடம் எது? அந்தமான். தென்னிந்தியாவின் ஏதேன்ஸ் என்று அழைக்கப்படும் நகரம் எது? மதுரை. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் எந்த நாட்டில் உள்ளது? இங்கிலாந்து. கங்கை கொண்ட சோழபுரம் என்ற நகரை நிறுவியவர் யார்? முதலாம் ராஜேந்திரன். தஞ்சாவூரில் சரஸ்வதி மகால் நூலகத்தை உருவாக்கியவர் யார்? இரண்டாம் சரபோஜி. ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் தமிழர் யார்? புலித்தேவன். தமிழ்நாட்டின் மீது படையெடுத்த முதல் மராத்திய மன்னர் யார்? சிவாஜி. கோவலனுக்கு தவறான தண்டனை அளித்த பாண்டிய மன்னன் யார்? நெடுஞ்செழியன். இமயமலையிலிருந்து கற்களை கொண்டு வந்து கண்ணகிக்கு சிலை வடித்த சேர மன்னன் யார்? செங்குட்டுவன். தமிழ்நாட்டில் முதலாக கண்டறியப்பட்ட உலோகம் எது? இரும்பு. இந்தியாவின் மிக பழமையான உயர்நீதிமன்றம் எங்குள்ளது? கொல்கத்தா. உலகில் மிக உலர்ந்த பகுதியாக கருதப்படும் பாலைவனம் எது? அடகாமா. பூட்டான் நாட்டின் தலைநகரம் எது? திம்பு. இந்தியாவில் கேழ்வரகு உற்பத்தியில் முதன்மை மாவட்டம் எது? கர்நாடகம். தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஏரியான மதுராந்தகம் ஏரி எந்த மாவட்டத்தில் உள்ளது? செங்கல்பட்டு. இரத்தம் உறைதலுக்கு தேவையான தாது எது? கால்சியம். நிறமியற்ற இரத்தம் பெற்ற உயிரினம் எது? கரப்பான் பூச்சி. தமிழ்நாட்டில் பெட்ரோலிய சுத்திகரிப்பு நிலையம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது? பனங்குடி.
யவனர் என்ற சொல் எந்த நாட்டு பகுதியிலிருந்து வந்தது? கிரேக்கம். சங்க இலக்கிய நூல்கள் மென்மையான துணிகளை எவ்வாறு குறிப்பிடுகின்றன? கலிங்கம். பண்டைய தமிழ் மக்கள் முதன்மை கடவுளாக யாரை வழிபட்டனர்? முருகன். பஞ்சாபின் சிங்கம் என அழைக்கப்பட்டவர் யார்? லாலா லஜபதி ராய். காந்தியின் குருவாக கருதப்பட்டவர் யார்? கோபாலகிருஷ்ண கோகலே. கலிஞ்சர் கோட்டையை நிறுவியவர் யார்? சந்தேலர்கள். பிரதிகார மரபினை தோற்றுவித்தவர் யார்? முதலாம் நாகப்பட்டர். காமரூபம் என்ற பகுதி தற்போது எந்த மாநிலத்தை குறிக்கிறது? அசாம். பாரதிதாசனுக்கு பிள்ளைத்தமிழ் பாடிய கவிஞர் யார்? புலமைப்பித்தன். உலக வர்த்தக நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? ஜெனீவா. திரு வி. கல்யாண சுந்தரனார் தொடங்கிய பத்திரிகையின் பெயர் என்ன? நவசக்தி. ராமகிருஷ்ண மடத்தின் தலைமையிடம் எங்கு உள்ளது? கொல்கத்தா. இந்தியாவின் வானம்பாடி என அழைக்கப்படுபவர் யார்? சரோஜினி நாயுடு. எக்காலஜி என்பது எந்த மொழியில் உள்ள வார்த்தை? கிரேக்கம். அவுரங்கசீப்பால் கொல்லப்பட்ட சீக்கிய மத குருவின் பெயர் என்ன? குரு தேஜ் பகதூர். முதலாம் சீக்கிய குருவின் பெயர் என்ன? குருநானக். மன்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்திய முகலாய மன்னர் யார்? அக்பர். குதுமினார் யாரால் கட்டி முடிக்கப்பட்டது? குத்புதீன் ஐபக். சையது வம்சத்தின் கடைசி அரசர் யார்? ஆலம் ஷா. சிவாஜியின் வாரிசு என அழைக்கப்பட்டவர் யார்? சாம்பாஜி. தென்னாட்டு திலகர் என அழைக்கப்பட்டவர் யார்? வ.உ. சிதம்பரனார். நீராவி விசையாழியை கண்டறிந்த அறிவியலறிஞர் யார்? பார்சன்ஸ். சிரிப்பூட்டும் வாயு என அழைக்கப்படுவது எது? நைட்ரஸ் ஆக்சைடு. தாவர சாம்பல் என பொருள்படும் ஆல்கலி என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? அரேபியம். அனைத்து அமிலங்களுக்கும் அடிப்படையில் தேவையான தனிமம் எது? ஆக்சிஜன். அக்பர் நாமா என்ற நூலை எழுதிய அறிஞர் யார்? அபுல் பாசல். Thank you for watching. Please subscribe my channel. Thank you.